Hello friends, வணக்கம். Welcome back to my channel. Mitsubishi இந்த ஏசியை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டு ஃபில்டர் ட்ரையர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ட்ரையர் வந்து சேஞ்ச் பண்ணனும். ட்ரையர் அங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும். கண்டென்சர்ல வந்து நிறைய பிளாக் இருக்கு. சர்வீஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா வந்து பவர் லைனை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். எவ்வளோ டஸ்ட் ட்ரையர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ கேஸ் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ தான் வந்து யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரெஃப்ரிஜரண்ட் டைப் பார்த்தீங்கன்னா R22. இப்போ நம்ம ஆம்ஸ் செக் பண்ணிக்கணும். ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆம்ஸ் வந்து 13 ஆம்ஸ், இது வந்து 12.5 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, கேஸ் ப்ரெஷர் இப்போ தான் 50 PSI வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் ரன் ஆகட்டும். அவுட்டோர் விண்டோ சர்வீஸ் பண்ணணும். டஸ்ட் அதிகமாக இருக்குது. கேஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம யூனிட்டை வந்து பம்ப் டவுன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லிக்விட் லைனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் லைனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து லிக்விட் லைனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்குது. இப்போ வந்து கேஜில் பார்த்தீங்கன்னா 75 PSI இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஏசி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து 75 PSIலேருந்து கேஸ் வந்து ரெடியூஸ் ஆகி 0க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷன் லைனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா பம்ப் டவுன் ஒர்க்கு ஃபினிஷ். இப்போ கேஜியில் பார்த்தீங்கன்னா வந்து 0 வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செக்ஷன் லைனை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டால் நமக்கு வந்து பம்ப் டவுன் ஒர்க் ஃபினிஷ். வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. லிக்விட் லைன் சர்வீஸ் வாலும் க்ளோஸில் இருக்குது, செக்ஷன் லைன் சர்வீஸ் வாலும் க்ளோஸில் இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ட்ரையரை ரிமூவ் பண்ணலாம். ட்ரையர் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் நெட் வந்து 5/8. இந்த ஃப்ளார் நெட் வந்து மைனூட்டான ஒரு சில இதெல்லாம் வந்து கிராக் ஆகுது. அதனால் வந்து இந்த ஃப்ளார் நெட்டையே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது நமக்கு நல்லது. ஒன்ஸ் வந்து ட்ரையர் மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நைட்ரஜன் கொடுத்து ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா 27, டைட் வைக்கும் போது இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கு 22. ஓகே, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுமாதிரி ட்ரையர் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இந்த பக்கம் இருக்குது, கீழே வந்து FC யூனிட்டுக்கு போகுது. இது வந்து நம்ம ஏரோ மார்க் கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே கூலிங் வராது. வீடியோ செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணுறது. நம்ம டியூப் கட்டரை வச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மவுத் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப் இருக்குல்ல, அது இப்போ நம்ம இதை வந்து ஃபைல் பண்ணணும். அதை இது வந்து நம்ம வந்து நோஸ் பிளேயர் போட்டு தான் பண்ணுறது. இதுக்கும் தனியாக டீபேரிங் டூல் இருக்குது. அதை போட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைலே போட தேவையில்லை. பட் அது இல்லாதால் ஃபைல் போடணும். ஃபைல் போடும்போது சின்ன சின்ன பிசுர்லாம் உள்ளே இருக்கும். நம்ம நைட்ரஜன் கொடுத்து பக்காவாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சைடு வந்து ஃப்ளார் பண்ணியிருக்கு.
இன்னொரு சைடு வந்து ஃப்ளார் பண்ணணும். நம்ம செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஓகே, இப்போ நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. இந்த கேஸ் கொடுத்து நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ண போகிறோம். இது கூட வந்து நைட்ரஜனும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்குது. இது வந்து லிக்யூடாக தான் இருக்குமே, இங்கே வந்து இருக்குதுங்க. ஓகே, ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பனில் தான் இருக்குது. க்ளோஸ். ஓகே, இப்போ நம்ம நைட்ரஜன் கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து செக்ஷன் லைனில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்குது. இது வந்து நைட்ரஜன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஹோஸ் வந்து இந்த ரெஃப்ரிஜரேண்ட் 141B. ஓகே, இப்போ நம்ம நைட்ரஜன் கொடுத்து நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு தான் அப்புறமேட்டா ட்ரையர் நம்ம மாற்றணும். இப்போ நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து புது ட்ரையர். இதை தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பழசு ரிமூவ் பண்ணியாச்சு, அங்கே இருக்குது. இப்போ ட்ரையர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. கேஸ் ஃப்ளோ வந்து இது வழியாக தான் வந்து எஃப்சி யூனிட்டுக்கு போகுமே. இங்கேயும் டைட் டச் ஆச்சு, 2 ஃப்ளாரன் டைட் டச் ஆச்சு. இப்போ வந்து எகெயின் வந்து நம்ம நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து லீக் வந்து நம்ம செக் பண்ணணும். நைட்ரஜன் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 325 PSI கொடுத்துருக்கு. அங்கே லீக் செக் பண்ணிக்கலாம். லீக் செக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக லீக் செக் பண்ணணும். மைன்யூட் லீக் இருந்தால் நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து ஸ்லோவாக செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் எதனா ட்ராப் ஆகுதான்னு சொல்லிட்டு. ப்ரெஷர் எதுவும் ட்ராப் ஆகலாம், எகெயின் வந்து நம்ம வேக்கம் போட்டு வேக்கம் ஹோல்டு பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட்டாக கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டு நம்ம யூனிட் ஆன் பண்ணிக்கலாம். ஹை ப்ரெஷர் சைடு வந்து கேஜ் வந்து ஒர்க் ஆகலை. மேனிஃபோல்ட் செட்டை மாற்றணும். கரெக்டான ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 320 இருக்குங்க. ஓகே, சோப் சொல்யூஷன்லையும் லீக் செக் பண்ணியாச்சு. இல்லை, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்ப்போம். சேம் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நைட்ரஜன் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைட்ரஜன் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியாச்சு. கேஜியில் வந்து 0 இருக்குது. ஒரு ஹோஸ் வந்து இந்தாண்ட பக்கம் வந்து வேக்காமில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து வேக்கம் ஆன் பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து வேக்கம் செக் பண்ணுறது வந்து மைக்ரான் கேஜ் இருக்குது. இதை பற்றி நான் இன்னொரு தனி வீடியோ நான் போடுறேன்னா. ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஹை ப்ரெஷர் கேஜ் வந்து போயிடுச்சு. இது இப்போ நம்ம இது வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் ஆன் பண்ணி வச்சு வெயில் இருக்கிறதால ஒன்றுமே தெரியல. ஓகே, தெரியல எவ்வளோ மைக்ரான். வேக்கம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9000 மைக்ரான் கிட்ட இருந்தது. இப்போ மைக்ரான் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. நமக்கு வந்து 500 மைக்ரான் வர வரைக்கும் நம்ம வந்து வேக்கம் போடணும். வெயிலில் வச்சா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இது வந்து IP64 வாட்டர் ப்ரூஃப். இது வேக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே,
500 மைக்ரான் வந்துருச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒயர்லெஸ் இதாக கூட நம்ம இது வந்து ஒயர்லெஸ்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 feet வரைக்கும் கவர் ஆகும். அது இப்போ சப்போஸ் நம்ம வந்து மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இண்டோர் யூனிட்டில் கீழே போய் நம்ம ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கறதா இருந்தால் கூட நம்ம வந்து எவ்வளோ வேக்கம் போயிருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல அது. ஸோ அப்போ அதனால் நம்ம மொபைல் மூலிமா ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணால் அது மூலியமாக நம்ம கனெக்ட் ஆகும். வெயிலில் இருக்கிறதால வந்து ஒன்றுமே தெரியல. இப்போ 1300 மைக்ரான் கிட்ட வந்துருக்கு. ஓகே, வேக்கம் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கேலிப்ரேஷனுக்காக நம்ம கொடுக்கணும். இது வந்து கேலிப்ரேஷன் டேட் அது 25/3/2022 ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது. இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அதை வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. 770 மைக்ரான் தான் வந்திருக்குது. என்ன ஆகுது இப்போ நம்ம வந்து வேக்கம் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes ஆகுது. 400 மைக்ரான் வந்துச்சு. நல்லா டீப் வேக்கம் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ட்ரையர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5/8. நமக்கு வந்து 1/2 hour டைம் வச்சு நம்ம வந்து இங்கே வந்து வேக்கமாக ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே நஷ்டம் எவ்வளோ வேக்கமாக இருக்குன்னு 2 வெயிலில் ஒன்றும் தெரியல. 272. ஓகே, பவர் ஆஃப் பண்ணிடலாம். பவர் ஆஃப். ஓகே, வேக்கம் வந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்படியே ஹோல்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் வந்து லிக்விட் லைன் செக்ஷன்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கேஸ் வந்து லீக் எங்கேயுமே இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த 2 வால்வுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 2 வால்வுமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு தெர்மோஸ்டேட்டில் நம்ம டெம்பரேச்சர் வந்து 20 செட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாங்க. வந்து நம்ம ஆம்ஸ் செக் பண்ணிக்கலாம். பண்ணுறதெல்லாம் வால்வு ஓப்பன் பண்ணுறது எடுக்க முடியல. வால்வு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பின்னை வந்து உள்ளே தள்ளி விட்டுடணும். உள்ளே தள்ளி விட்டால் தான் அதோட டம்மி வந்து நம்ம வந்து போட முடியுங்க. இதோட டம்மியை நம்ம போட்டுடலாம். ஓப்பன் பண்ணதால் ஐடியல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும் பார்ப்போம். ஸ்டாண்டிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 150 PSI இருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மோடில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம மோடை வந்து சேஞ்ச் பண்ணோம். இருக்குது கூல் மோட். ஓகே, செட் டெம்பரேச்சர் 19 இருக்குது. நம்ம வந்து 21 பண்ணுங்க. சாரி, 21. ஓகே, இப்போ வந்து யூனிட் வந்து ஆன் ஆகிடும். ஓகே, ஃபேன் ஸ்பீடு வந்து ஃபுல்லில் இருக்குது. செட் டெம்பரேச்சர் வந்து 21 இருக்குது. மோடு வந்து கூல் மோடில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு அவுட்டோர் யூனிட் செக் பண்ணலாம். நம்ம அவுட்டோர் யூனிட் ஆன் ஆகிடுச்சு. ஆம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். $12.7, 12.8 இருக்குது. ஓகே, கேஸ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் பார்க்கலாம். நம்ம 70 PSI இருக்குது கேஸு. மூணு ஃபேஸுமே நமக்கு வந்து எவ்வளோ ஆம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். RYB ஒவ்வொரு ஃபேஸில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். செல்ஃபாக கட் பண்ணுறது எப்பயுமே நம்ம வந்து ஆம்ஸ் செக் பண்ணும்போது இந்த பக்கம் கவர் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து ஆம்ஸ் எல்லாமே தெரியும்.
கேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லீக் செக் பண்ணோம். இது வந்து ரெஃப்ரிஜரண்ட் டைப் பார்த்தீங்கன்னா R22. இதோட ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 ஆம்ஸ், நமக்கு வந்து 12.7 12.8 அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஆம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, கேஸ் ப்ரெஷரும் கரெக்டாக இருக்குது. இப்போ யூனிட் ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து கூலிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஃபேன் ஸ்பீடும் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.